Day 3 prize center match. TNR by Tandanur vs Tsunami Minnamballi. Minnamballi toss win பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. TNR பாய்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக குமரேசன் சித்தேஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே, ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால். பவர் பிளே ஓவர் போகிறதுக்காக அரவிந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால். டாட் பால், சூப்பராக பால் போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் போட்டிருக்காரு அரவிந்த். வெல் பால். செம்ம ஷாட்டுங்க. எப்பா சாமி, பயங்கரமான ஷாட்டுங்க. 80 மீட்டர் மேலே போயிருக்கும் அந்த ஷாட்டு. டேரெக்டாக வெளியே தூக்கி போட்டாருங்க பாலை. உள்ளே போட்டால் வெளியே. சரியான ஷாட்டுங்க. குமரேசன் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாட் பால், நல்ல கம்பேக் பால் போட்டிருக்காரு அரவிந்த். வெல் பால். நல்ல ஷாட். டிரான்ஸ்ஃபார்மரில் அடித்து உள்ளே வந்துருச்சுங்க பால். ஸ்ட்ரெயிட் ஃபீல்டருக்கு போயிருந்தா ஒரு ரன் மட்டுமே. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மரில் அடித்து நின்றதுனால 2 ரன் ஓடி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ஷாட். 2 ரன்ஸ். பேக் டு பேக். ஒரு பால் அடித்தா ஒரு பால் டாட்டு, ஒரு பால் அடித்தா ஒரு பால் டாட்டு, அந்த மாதிரி போட்டிருக்காருங்க இது வரைக்கும். நல்லா போட்டிருக்காரு. வெல் பால். 5 பாலுக்கு 8 ரன் மட்டுமே கொடுத்து 3 பால் டாட் வச்சுருக்காரு. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். லெக் பைங்க. நல்ல பால், நல்லா போட்டிருக்காரு அரவிந்த். லெக் பை 1 ரன் மட்டுமே. எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 9 ரன்ஸ். செகண்ட் ஓவர் போகிறதுக்காக ராஜேஷ் வந்திருக்காரு. லெக் பைங்க. நல்ல பால் போட்டிருக்காரு ஆஃப் கட்டர் வேரியேஷனில். ஒரு 2 ஓடி இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எடுத்திருந்தா சிங்கிள் ரன் மட்டுமே வந்திருக்கும். ஒரு 2 ஓடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலு. ராஜேஷ் சைடாக மேக்ஸனில் போட்டிருக்காரு. செம்ம ஷாட்டுங்க. எப்பா, அருமையான ஷாட்டுங்க. ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்குது பால். சரியான ஷாட்டு. 1 பவுன்ஸில் அந்த கார்னரில் வெளியே போயிடுச்சுங்க, காம்பவுண்டுக்கு வெளியே. சூப்பர் ஷாட்டு. 2வது பவுண்டரி அடிக்கிறாரு குமரேசன். வைடு அப்பீல் பண்ணுறாரு பேட்ஸ்மேன். நாட் அ வைட். ஆஃப் ஸ்டம்ப் மேலே ஏறி நின்னா வைடு கிடையாது. எக்ஸ்ட்ரா பாக்ஸ்குள்ளே போனால். சரியா படலைங்க. பாட்டமில் அடிச்சிருக்குது. ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காருங்க. 2 கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்காங்க. 2 ரன் இந்த பால். சரியா படலைங்க. மிட் விக்கெட்டில் தரையிலே போயிருக்கு பால். டைரக்ட் த்ரோ. நல்ல த்ரோங்க. நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் சித்தேஷ். நல்ல ஸ்டாப்புங்க. எப்பா, நல்ல ஸ்டாப். டாட் பால். 2 ஓவர் கம்ப்ளீட். டீம் ஸ்கோர் 20. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக ஸ்ரீதரன் வந்திருக்காரு. விட்டுருக்காருங்க பாலை. அம்பையர்ஸ் கால் வைடு. ஸ்ரீதரன் பவுலர் வந்து ஆஃப் கட்டர் திருப்பி போடக்கூடியவர். ஆஃபில் குத்தி ஆஃப் கட்டர் போடவும் வெளியே போயிடுச்சு பால் வைட் லைனுக்கு. செம்ம ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. கடந்து போயிடுச்சு பால். அந்த 1 பவுன்ஸில் ரோட்டை தாண்டி போயிடுச்சுங்க பால். செம்ம ஷாட்டு. தொலைதூரம் கடந்து போயிடுச்சு பால். இவர் பேட்லேருந்து வர 3வது 6 இது. செம்ம ஷாட் குமரேசன். ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காருங்க. எப்பா, சரியான ஷாட்டு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. பேக் டு பேக் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு குமரேசன். 2 பாலில் 10 ரன் கொண்டு வந்துட்டார். வைடோட 11 ரன் 2 பாலுக்கு. நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு குமரேசன். நல்ல பால். ஆஃப் கட்டரில் திரும்பி விட்டுருக்காரு. அதை கணிச்சு திரும்பி ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு பாலை. நல்ல ஷாட். வைட் பால். அம்பையர்ஸ் கால் வைட் பால். அடிக்கும் பவுலர் கை வரலங்க. சரியா வைடு போட்டிருக்காரு. ஆஃபில் ஏறினாவே வைடு கொடுக்க மாட்டேங்கிறாரு. எஸ் பால் கொடுத்துறாரு அம்பையரை. அட்டன் பண்ணால் தான் அது எஸ் பால் ஆகும்.
வெல் லெஃப்ட் வாங்கிட்டு அது வைட் ஆகும். அம்பையர் மாற்றி கொடுக்குறாரு என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே ரூல்ஸ் படி எப்படின்னா ஆஃபில் ஏறிட்டாவே அது ஒயிட் பால் கிடையாது, எஸ் பால் தான். மீண்டும் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் வச்சிருக்காரு. நல்ல பால் போட்டிருக்காரு ஸ்ரீதரன். எப்பா சாமி, சரியான ஷாட்டுங்க. 100 மீட்டருக்கு இந்த ஷாட்டு. காம்பவுண்டு தாண்டி அந்த பக்கமும் பாதி தூரம் போயிடுச்சுங்க. குமரேசன் பேட்லேருந்து 4வது 6, சரியான ஷாட்டுங்க. தொலை தூரம் போயிடுச்சு இந்த ஷாட்டு. நல்ல பேட்டிங் குமரேசன். கீப்பரால் கேரி பண்ண முடியலங்க, துரத்தி போயிட்டுருக்காரு. அழகு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டுமே. எண்ட் ஆஃப் த ஓவர். 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 39. 4th ஓவர் போகிறதுக்காக அரவிந்த் வந்திருக்காரு. குமரேசன் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சு ஆடிட்டு இருக்காருங்க கடைசி வரைக்கும். நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு குமரேசன். செம்ம ஷாட்டுங்க, கிந்தி விட்ருக்காருங்க பாலை வெளியே. இதுவும் ஒரு 6ங்க, காம்பவுண்ட்லேயே அடிச்சிருக்கு பால். சரியான ஷாட்டுங்க. இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே 6 கொண்டு வந்திருக்காரு. நல்ல ஷாட். உள்ளே விழுந்த பாலை கிந்தி விட்ருக்காருங்க, ஸ்ட்ரைட் லாங்காக. நல்ல குமரேசன். இவரோட பேட்லேருந்து ஒரு 5வது 6ங்க அது. எப்பா, திரும்பவும் லெக் ஸ்டம்பில் ஒரு ஷாட் அடிச்சிருக்காருங்க 6. இந்த மெத்த விட்டு பக்கமாக போய் விழுந்துருச்சிங்க பால். சரியான ஷாட்டு. பேக் டு பேக் 6 அடிச்சிருக்காரு குமரேசன். அவர் பேட்லேருந்து வர 6வது 6. 6 ஒரு 4 அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரிஸில் மட்டுமே 40 ரன் அடிச்சிருக்காருங்க குமரேசன். நல்லா பிளேயர் பண்ணிருக்காரு. வெல் பிளேயர் ப்ரோ. நல்ல ஷாட்டுங்க. மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு. தரையோட ஒட்டி போயிட்டுருக்கு. கம்ஃபர்டபுளாக 2 ஓடி இருக்காங்க. இந்த பால் நல்லா கம்பேக் போட்டிருக்காரு பவுண்ட்ரிஸ் இல்லாமல் அரவிந்த். சரியாக படலைங்க, பேட்டில் பாட்டமில் அடித்து போயிருக்கு. ஓவர்த்ரோ தூக்கி போட்டிருக்காருங்க. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு அழகு. விட்டுருந்தா 4 ரன் ஓவர்த்ரோவிலே எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். கம்ஃபர்டபுளாக 2 ஓடிட்டாங்க. நல்ல பேட்டிங் ப்ரோ. இவரே ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாரு. நல்ல பேட்டிங் குமரேசன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. லாஸ்ட் 2 more ஆஃப் த ஓவர். திரும்பவும் ஒரு 6ங்க மிட் விக்கெட்டில். எப்பா, சரியான ஷாட்டுங்க. இந்த ஓவரில் இது 3வது 6ங்க. 50 கம்ப்ளீட் பண்ணிட்டார் குமரேசன். ப்ரோ குமரேசன் ப்ரோ, பேட்டப் 50. வெல் பிளேயர் ப்ரோ. சூப்பராக ஆடிட்டுருக்காருங்க இது வரைக்கும். நல்ல பேட்டிங். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். திரும்பவும் ஒரு ஷாட் அடிச்சிருக்காருங்க. இதுவும் ஒரு 6. எப்பா, 7 6 அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட். வெல் பிளேயர் குமரேசன். 4 ஓவருக்கு டீம் ஸ்கோர் 67. 5வது ஓவர் போகிறதுக்காக அழகு வந்திருக்காரு. போன ஓவரில் மட்டுமே குமரேசன் 28 ரன் அடிச்சிருக்காரு. 4 6 2 2 28 ரன் அடிச்சிருக்காருங்க. 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க இண்டிவிஜுவல் ஸ்கோரா. நல்ல பேட்டிங் குமரேசன். ஸ்ட்ரைக்கிங்கில் சித்தேஷ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்காக அழகு வந்திருக்காரு. சூப்பராக ஆடி கொடுத்துருக்காருங்க. ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துருக்காரு. வெல் பிளேயர் ப்ரோ. குமரேசன் டு அழகு. நோ பால், அவுட் ஆஃப் பிச் பண்ணிட்டாரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட்டுங்க அந்த பால். சரியான ஷாட்டுங்க. இந்த பாலும் வெளியே போயிடுச்சுங்க. எப்பா, சரியான ஷாட்டுங்க. இவர் இந்த மேட்ச்சில் இந்த இன்னிங்ஸில் 8வது 6 9வது 6 அடிக்கிறாருங்க. சரியாக கவுண்ட் வைக்கல. லாங் ஆஃப் மேலே தூக்கி அடிச்சிருக்காருங்க பாலை. சரியான ஷாட்டு. ஃபுல் டாஸ் பாலுங்க. திரும்பவும் லெக் ஸ்டம்பில் அடிச்சிருக்காருங்க. தூக்கி வாரி வெளியே போட்டிருக்காரு பாலை. சரியான ஷாட்டு. எப்பா, செம்ம ஷாட்டுங்க குமரேசன். பயங்கரமான ஷாட்டு. ஃபுல்லாக பீஸ்ட் மோடில் இறங்கிட்டார் குமரேசன். தரையாக அடிச்சிருக்காருங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக 2 ஓடிட்டாங்க. ரன் அவுட் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு 2ல். கம்ஃபர்டபுளாக 2 ஓடிட்டாங்க.
இந்த 2 பேரும் தான் ஓப்பனிங் பேராக வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்க ஒரு சித்தேஷ் வந்து ஒரு பால் அதிகபட்சம் 2 பால் தான் ஸ்ட்ரைக் வந்திருப்பார். மற்றபடி எல்லாம் குமரேசனே ஸ்ட்ரைக் எடுத்து ஆடிட்டு இருக்கார். ஃபுல்லாக நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. 50-60 கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஆடிட்டு இருக்காரு. ஸ்கோரு வெல் பிளேயர் ப்ரோ. மீண்டும் தரையோடு அடிச்சிருக்காரு. நல்ல பால். கடைசி 2 பால் நல்லா போட்டிருக்காரு. ஃபீல்டு மிஸ்ஸுங்க. இடம் கொஞ்சம் தடம் புரண்டு இருக்கிறதுனால பால் ஃபம்பிள் ஆகிடுச்சு. 2 ரன் ஓடிருக்காங்க. கடைசி பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு குமரேசன் இது வரைக்கும். நல்ல ஷாட்டுங்க. இந்த பால் நல்லா போட்டிருக்காரு. கடைசி 3 பாலும் நல்லா போட்டிருக்காரு. அழகு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டீம் ஸ்கோர் 86. 5 ஓவருக்கு 87 அடிக்கணும் சுனாமி மின்னாம்பள்ளி. சுனாமிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இளவரசன், ஸ்ட்ரைக்கிங்கில் நான் ஸ்ட்ரைக்கரில் பிரவீன். ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்காக தாண்டானூர் பாய்ஸ்க்காக பாலா வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் கோல்டன் பால். 87 சேஸ் பண்ணோன்னா மினிமம் 2 பவுண்டரிஸ் ஓவருக்கு வந்தே ஆகணும். 2 6 அடித்தே ஆகணும். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் பால் டாட் பால். டாட் பால் வச்சுருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே கோல்டன் பாலை டாட் பாலை வச்சுட்டாங்க. டிஎன்ஆர் பாய்ஸும் கோல்டன் பாலை டாட் வச்சுருக்காங்க. சுனாமி பாய்ஸும் டாட் வச்சுட்டாங்க. நல்ல பால் போட்டிருக்காருங்க. ஒரு ரன் மட்டுமே. யாருக்கார் லென்த்தில் போட்டிருக்காரு பாலை. ஒரு சிங்கிள் மட்டுமே இந்த பால். ஓவருக்கு மினிமம் 2 6 அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். சரியா படலைங்க. ஹெட்ஜாக இருக்குது. நல்ல பால் போட்டிருக்காரு பாலா. 3 பாலுக்கு வெறும் 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. யாருக்கார் லென்த்து மாதிரி தாங்க வந்திருக்கு. லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு பாலை. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. 4 பாலுக்கு 2 ரன் கொடுத்து போட்டிருக்காரு பாலா. நல்லா போட்டு பிடிச்சி கொடுத்துருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. கேப்பில் போயிருக்கு. 2 ஃபீல்டர் வெரைட்டி வந்துட்டுருக்காங்க. பவுண்ட்ரி. ஃபஸ்ட் பவுண்ட்ரி இளவரசன் பேட்லேருந்து வந்திருக்கு மின்னாம்பள்ளி சுனாமிக்காக. 4. ஆனால் அந்த 4 மட்டுமே பத்தாதுங்க. 6 வந்தாகணும். ஓவருக்கு 2 6 அடித்தாகணும் மினிமம். ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சுங்க. விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காருங்க. 6 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருக்காருங்க பாலா. ஃபஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் ரன் டீம் ஸ்கோர் 6. 4 ஓவருக்கு 81 ரன் அடிக்கணும். செகண்ட் ஓவர் போகிறதுக்காக நியூ பவுலர் ராஜா வந்திருக்காரு. ஒயிட் பால். அம்பையர்ஸ் கால் ஒயிட். சரியா படலைங்க அந்த பால். விக்கெட். தேவையில்லாமல் 1 ரன் ஓடிருக்காருங்க. விக்கெட். பிரபாகரன் ஸ்ட்ரைக்கே வராமல் விக்கெட்டிலேருந்து வெளியே போகிறாருங்க. இது ஒரு இழப்பு தான் மின்னாம்பள்ளிக்கு. போன மேட்ச் அவர் நல்லா ஆடிட்டு இருந்தார். விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மோகன். நல்ல ஷாட்டுங்க. மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு வந்த பாலே. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 1 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே இந்த பால். நல்ல ஷாட்டுங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் தாத்தா மேலே போட்டிருக்குங்க. 4. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. பிரவீன் பேட்லேருந்து ஃபஸ்ட் பவுண்ட்ரி வந்திருக்கு. சரியாக படலைங்க. ஆஃபில் வர பால் லெக்கில் அடித்தார். சரியாக படலை. ஃபீல்டு மிஸ்ஸுங்க. கம்ஃபர்டபுளாக 2 ஓடி இருக்காங்க. 2 ரன்ஸ் இந்த பால். திரும்பவும் லெக் ஸ்டம்ப் அடிச்சிருக்காங்க. ஆளே இல்லை. கேப்பில் போயிருக்கு. ஐயோ, கல்லில் அடித்து இந்த பக்கம் வந்துருச்சுங்க பால். பவுண்ட்ரி. 4. அசால்ட்டாக நின்னாருங்க ஃபீல்டர். 4 போயிடுச்சு. அடித்து வந்தது அவங்களுக்கு ஒரு லக்கு தான். இருந்தாலும் போல் 4 போயிடுச்சு பால். பவுண்ட்ரி. ஒயிட் பால். அம்பையர்ஸ் கால் ஒயிட் கொடுத்துருக்காரு.
ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க. கை வச்சு தடுத்துட்டாருங்க பாலை. ரன்னிங்கில் கை வச்சு தடுத்துட்டாருங்க. லெக்கெட்டர் மாதிரி போட்டிருக்காரு. எண்ட் ஆஃப் த ஓவர், சிங்கிள் ரன். 2 ஓவர் எண்டுக்கு டீம் ஸ்கோர் 20. பேலன்ஸ் இருக்கிற 3 ஓவருக்கு 67 ரன் அடிக்கணும். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு பாலா வந்திருக்காரு. அவருக்கு அது செகண்ட் ஓவர். மினிமம் 3 சிக்ஸ் அடிக்கணுங்க ஓவருக்கு. சரியாக பேட்டில் படலை. ஃப்ளிக்கு மாதிரி ஆடிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்லா போட்டிருக்காரு பாலா. ஃபஸ்ட் ஓவர் வெறும் 6 ரன்னுக்கு மட்டுமே போட்டு கொடுத்துருந்தாரு. இந்த ஓவர் ஃபஸ்ட் பால் 1 ரன் கொடுத்துருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. 7 பாலுக்கு வெறும் 7 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து போட்டிருக்காரு. ஒரு விக்கெட்டை வேறு எடுத்து கொடுத்துருக்காரு, மெயின் விக்கெட்டை. சரியாக படலைங்க. எட்ஜி. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் போட்டிருக்காரு பாலா. சரியாக படலைங்க. ஹேண்டில் சைடு அடிக்குது பேட்டில். ஒரு சிங்கிள் கம்ஃபர்டபுளாக ஓடிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பாலா ஒரு பாலுக்கு 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து போகிறாருங்க. 6 ரன் ரேட்டுக்கு போட்டிருக்காரு அவர் ஓவர் மட்டும். நல்லா போட்டு இழுத்து பிடிச்சி போட்டிருக்காருங்க பாலை. ஒரு ஓவரில் பவுண்டரி எதுவும் அடிக்கவே இல்லை இது வரைக்குமே. லாங் ஆன் 1 ரன் மட்டுமே. இவர் ஓவரில் இன்னும் ஒரு பவுண்டரி கூட போகலைங்க. பேட்டிங்கில் குமரேசன் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. பவுலிங்கில் பாலா நல்லா போட்டு கொடுத்துருக்காருங்க. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு டாட் பாரை வச்சு கொடுத்துருக்காரு. வெல் போல்டு பாலா. நல்ல ஷாட்டுங்க. மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்குது. ஃபீல்டர் போயிருக்காரு. அண்டர் த பால் கேட்ச். விக்கெட். 2 பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காருங்க பாலா. ஓப்பனிங் பேரை பிரிச்சிருக்காரு. ஓப்பனிங் இப்போ 2 விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருக்காருங்க. வெல் பால் பாலா. ஃபஸ்ட் ஓவர் பாலா 6 ரன் கொடுத்துருந்தாரு. இந்த ஓவர் போட்டு 4 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. 2 ஓவருக்கு வெறும் 10 ரன்னுக்கு மட்டுமே போட்டிருக்காரு பாலா. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 2 விக்கெட்டை வேறு எடுத்திருக்காரு. வெல் பால் பாலா. 3 ஓவருக்கு டீம் ஸ்கோர் 24. 4th ஓவர் போகிறதுக்காக டிஎன்ஆர் பாய்ஸ்க்காக ரவி வந்திருக்காரு. கடைசி 12 பாலுக்கு 63 ரன்னு தேவை. ஆல்மோஸ்ட் டிஎன்ஆர் பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். டிஎன்ஆர் பாய்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். மீண்டும் பேக் டு பேக் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு ரவி. வெல் பால். அரௌண்ட் விக்கெட்டில் பவுலர் போட்டு 2 பால் டாட் வச்சுருக்காரு. ஸ்டிக் சேஞ்ச் பண்ணி ஓவர் ஸ்டம்ப்லேருந்து போகிறாரு இந்த பாலை. வைட் பால். அரௌண்ட் விக்கெட்டில் நல்லா தான் போட்டிருந்தாரு. என்ன யோசிச்சிருக்காருன்னு தெரில, பார்ப்போம். தேர்ட் பால் ரீபால். நல்ல ஷாட்டுங்க. கரெக்டாக மிடில் பேட்டில் அடிச்சிருக்கு. ஃபீல்டர் வந்துட்டார். கேட்ச் ட்ராப்புங்க. பவுண்ட்ரி. கேட்ச் ட்ராப் பண்ணி 4 ரன் கொடுத்துருக்காங்க. மோகன் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இது. நல்ல ஷாட் மோகன். டாட் பால். ஸ்டிக் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் பால் டாட் பால் போட்டிருக்காருங்க. அதுக்கு முன்னாடி பால் பவுண்ட்ரி வைடு அதெல்லாம் போட்டிருக்காரு. 5th பால். சரியாக அடிக்கலைங்க. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராகுல். லெக்கில் வந்த பால் ஆஃபில் கட் ஆடிருக்காருங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்கூப் மாதிரி ஆடி இருந்தால் 4 ரன் ஈஸியாக கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு பண்ணலாம் கடைசி டைமில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்காக ராசு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்கில் ராகுல். வைட் பால். கடைசி ஓவருக்கு 56 அடிக்கணும். வைடு போட்டிருக்காரு. 55 அடிக்கணும். ஆல்மோஸ்ட் ஃபீல்டிங் டீம் வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுக்கு மேலே மாயாஜாலம் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே கம்ஃபர்டபுளாக. பால் ஃபம்பிளாக இருக்குங்க. பவுண்ட்ரி 4 போயிடுச்சுங்க. ராகுல் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. அங்கேருந்து கீழே கரெக்டாக போய்ட்டு இருந்த பால் ஃபீல்டர்கிட்ட போனோன்னா டக்குன்னு எகிரி மேலே போயிடுச்சுங்க. இக்கட்டான இடம் தான், பார்த்து சேஃபாக விளாடணும் ஃபீல்டர்ஸ். சரியாக அடிக்கலைங்க. ஃபீல்டர் கையிலே போயிருந்துருக்கு. 4வது டிப்பில் பிடிச்சாருங்க ரவி. விக்கெட். ராசுக்கு தன் சார்பாக ராசும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சுனாமிக்காக நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில்.
ஸ்ரீதரன். இவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்டில் பிடிக்கிறாரு. சரியா அடிக்கலைங்க பேட்டில். ஒரு முட்டியிருக்காரு எட்ஜில், கீழே போயிருக்கு. ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக ஓடிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே இந்த பால். நல்லா ஷாட் ஆடி இருக்காருங்க மிட் விக்கெட்டில். நல்ல ஸ்டாப். அவரு தூரத்தில் நிற்கிறாரு. அவருக்கு பின்னாடி இருக்குங்க லைனு. லெக் ஸ்டம்பு தொலைவு. 6-4 லைனு ரொம்ப லாங்கில் இருக்குங்க அந்த பக்கம். ஆஃப்ல ஏறி சும்மா தொட்டிருக்காருங்க. வைடு பால் ஏறி அடிச்சிருக்காரு ஸ்ரீதரன். லாஸ்ட் பால் ஆஃப் த டே. லெஃப்ட்லேருந்து ரைட்டில் திரும்பியிருக்காருங்க. ஃபீல்டு கிட்ட போயிருக்கு. 1 பவுன்ஸில் டிஎன்ஆர் பாய்ஸ் ப்ரைஸ் என்ட்ரு ஆகிட்டாருங்க. வெல் பிளேட்.